ஹலோ சொந்தங்களே, வணக்கங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல் பார்க்கலாமா? எங்கள் வீட்டில் தலைக்கறிங்க. மசாலா வந்து நான் ஒட்டுக்காக தான் எப்பயும் அரைச்சி போடுவேன். தேங்காய், பொட்டுக்கடலை, பட்டை, லவங்கம், சோம்பு, ஜீரகம், கொத்தமல்லி எல்லாமே ஒட்டுக்காக தாங்க அரைப்பேன். இஞ்சி பூண்டு ஒட்டுக்காகவும் அரைக்கலாம், வேணுன்னா தனியாகவும் அரைச்சிக்கலாங்க. அடுப்பத்தை வச்சு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கணும். தலைக்கறி வந்து நல்லா வாஷ் பண்ணணுங்க. வாஷ் பண்ணால் தான் நல்லா அந்த கருகுன வாசம் இல்லாமல் இருக்கும். நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வீடியோ லென்த்தாக வருங்கிறதுனால ஷார்ட்டாக காமிக்கிறோம். கடுகு போட்டு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணுங்க. சின்ன வெங்காயம் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் சேர்த்தா கொஞ்சம் வளவளன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் குழம்பு. அதனால் நான் சின்ன வெங்காயம் தான் போடுவேன். நீங்களும் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. தலைக்கறி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இட்லிக்கு, சாப்பாடுக்குமே செய்யலாம், நல்லா தான் இருக்கும். நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் செய்கிறேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு, அது ரொம்ப வதக்க வேண்டியது இல்லைங்க. கறி போட்டுக்கலாம். தலைக்கறி போட்டு நல்லா அந்த மசாலா மட்டும் இறங்கினா போதும். நல்லா போட்டு நல்லா கிளறி விடணுங்க. நம்மளா பார்த்து செஞ்சு கேட்டுருந்தாங்க, இதில் என்னங்க இருக்குது, நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரியே நம்ம செஞ்சு சாப்பிட வேண்டியதான். நம்ம எப்பயுமே வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா கொஞ்சம் சுத்தமாக செஞ்சுக்கலாம். அதனால் வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டுக்கணுங்க எதுனாலும். மஞ்சத்தூள் போட்டுக்கணும். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கறி மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க. கறி மசாலா வந்து நான் எப்போயுமே வீட்டில் தாங்க ரெடி பண்ணி வச்சுக்குவேன். வெளியெல்லாம் வாங்க மாட்டேன், நானே ரெடி பண்ணி வச்சுக்குவேங்க. இந்த மசாலா அரைச்சி வச்சுருந்தீங்களா, அதையும் ஊற்றிக்கலாங்க. எப்பயும் போல் தண்ணி நம்மளுக்கு எவ்வளோ கெட்டித்தன்மை வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் இட்லிக்கு செய்கிறதுனால கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் வச்சேன் குழம்பு. அப்போ தான் நல்லாயிருக்கும். கெட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது. கொஞ்சம் இட்லிக்குன்னா தொட்டு சாப்பிட தண்ணி மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு போட்டு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி, இதுக்கு வந்து விசில் நம்ம சௌரியந்தாங்க. நம்ம சௌரியத்துக்கு தான் விசில் விட்டணும். ஏன்னா ஒரு தலைக்கறி ஒரு மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து ஒரு 7-8 விசில் விடுவேங்க. ஏழு எட்டு விசில் விட்டு எடுத்தால் நல்லா கறி நல்லா வெந்து வந்திருக்கும். தலைக்கறி குழம்பு ஆயிடுச்சுங்க. நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் வீடியோவை.